வணக்கம். விநாயக பெருமான் முன் தலையில் குட்டு போடும் பழக்கம் எதற்கு தெரியுமா? அதிகாலையில் எழுந்ததும் விநாயக பெருமான் முன்னிலையில் குட்டு போடுவதும் தோப்புக்கரணம் போடுதல் போன்றவை நம் முன்னோர்களின் காலத்தில் இருந்தே வழக்கமாக உள்ளது. ஆனால் அது எதற்காக என்ற காரணம் நம்மில் பலருக்கு தெரியாது. விநாயகர் முன் தலையில் குட்டு தோப்புக்கரணம் போடுவது ஏன்? முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒவ்வொரு வழக்க முறையிலும் பல்வேறு ஆரோக்கிய அர்த்தங்கள் இருக்கும். அந்த வகையில் தலையில் குட்டு போடுவதும் தரையில் தோப்புக்கரணம் போடும் முறைகள் வழக்கத்தில் இருக்கிறது. நம் காதுகளில் உள்ள 200 நரம்புகள் சீராக இரத்தம் செல்வதற்கும் புதிய இரத்தம் உருவாகி ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கும் இந்த வழக்க முறைகள் பெரிதும் உதவுகிறது. எனவேதான் சாதாரணமாக கூட குழந்தைகளுக்கு மறதி ஏற்படாமல் இருக்க தோப்புக்கரணம் போடுவது, மோதிர கையினால் குட்டு போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். முன்னோர்களின் ஆரோக்கிய பழக்கங்களில் சில: ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழும்பொழுது வலது பக்கம் திரும்பி படுக்கையில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். அப்படி செய்தால் அன்றைய நாளில் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்குமாம். காலையில் எழுந்தவுடன் முதலில் உச்சரிக்கும் வார்த்தை நேர்மறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். அது தெய்வ பெயர்களாக கூட உச்சரிக்கலாம். காலையில் எழுந்து முதலில் உள்ளங்கையை பார்த்த பின் பூமியை தொட்டு வணங்கி அதன் பின் காலை கடன்களை தொடர்ந்தால் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக செயல்படும் என்று கூறுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.